மங்காத்தா படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கும்? மை டியர் தலை அந்த இடம்லாம் உச்சக்கட்ட பிளாஸ்ட்டு. இப்போ சினிமாவுக்கு போய் நம்ம எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசணும் அதுக்காக அந்த டைம்லலாம் நான் தீவிர அந்த கிரேசி விஜய் ஃபேன் மோடில். பசங்களோட அந்த உண்மையான ட்ரூ லவ் வந்து அதையும் கொஞ்சம் தப்பாக காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும். அது எனக்கு புரியல. இது படத்தில் எல்லாரும் எல்லாம் நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க, நல்லவங்களாவே இருக்காங்க, நல்லது நடந்து படம் முடிஞ்சது அப்படின்னா யார் பார்ப்பா? என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்னோட இன்னஸ்லாம் துவச்சலாம். நான் தேட்டரில் 4 வாட்டியும் அதை பார்த்தேன். அந்த படம் எனக்கு உணவை பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ண படம் சிவகார்த்திகேயனோட தான். இன் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். ஸோ இன்றைக்கி நம்ம கூட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான் இருக்கிறாரு. ஸோ வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக இருக்கேன். ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் ட்ரெய்லரே பயங்கர டூ மச்சாக இருந்தது. அதுக்கப்புறம் படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஓகே, இந்த வீக்கெண்டு நல்ல புக்கிங்ஸு, தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ வெரி ஹாப்பி. ஓகே, சூப்பர். இப்போது நம்ம பொதுவாகவே வந்து ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தான் வைப்போம். ஸோ இந்த மாதிரி எடுக்க போகிறோம், இதை வந்து மக்களுக்கு இப்படி கொண்டு போய் அதை கன்வே பண்ணணும் அப்படின்னு ஒன்று மைண்டில் யோசிச்சிருப்போம். ஸோ நீங்கள் நினச்சதை இந்த படத்தில் வந்து கரெக்டாக கன்வே பண்ணிட்டீங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொல்ல வந்தது மக்கள் கரெக்டாக கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். ஹாட்ஸ்பாட் 1ல் வந்து தேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது ஹியூமருக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது, இந்த ஃபன் எல்லாத்துக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. கடைசி கதை மட்டும் ரொம்ப எமோஷ்னலாக போய், இந்த கலையரசன் கதை ரொம்ப எமோஷ்னல். தேட்டரு டப்புன்னு டெட் சைலன்ஸ். ஏன்னா அந்த கதையில் ஹியூமர் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சில பேர் அப்போ என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, 3வது கதை வரைக்கும் நான் ஒரு வைப்பில் பயங்கர ஜாலியாக இருந்தேன், கடைசி கதை நல்லா தான் இருக்குல்லன்னு சொல்ல டப்புன்னு திடீர்னு என்ன ஒரு மாதிரி சைலண்ட் ஆக்கி சோகமாக வெளில வரும்போது ஒரு மாதிரி ஒரு ஹெவி ஃபீலிங்கில் வெளில அனுப்பிச்சு. அந்த வைப்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த கதை நல்லா இருந்தது, ஒர்க்காச்சு, சொல்ல வேண்டிய கருத்து அப்படி சொன்னாங்க. ஸோ 2 பண்ணும்போது முதல்ல நினச்சதே இது ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருக்கணும், இதில் சீரியஸாக ரொம்ப எமோஷ்னலாக அந்த மாதிரி போயிட வேணாம், ஃபுல்லாக ஃபன். கருத்தெல்லாம் சொல்லலாம், ஆனால் என்ன கருத்து சொன்னாலும் அவங்கள சிரிக்க வச்சுட்டே சொல்லலாம், பேசிக்காக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. அண்ட் இப்போ தேட்டரில் அந்த ஃபன்னு தான் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் படம் நல்லா போயிட்டுருக்கிறதுக்கான காரணம் அந்த ஃபன்னு தான். நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சிரிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், நிறைய சீன்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகுது தேட்டரில், அதுக்கெலாம் அந்த ஃபன்னு தான் ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அதான் 2 வந்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அது அந்த மீட்டரில் தான் இருக்குது. கண்டிப்பாக நானும் படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது. என் கூட படம் பார்த்தவங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் படம் பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விக்னேஷ் கார்த்திக் அவருடைய படங்களில் காமெடி எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. அண்ட் அதை தாண்டி லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவருடைய படங்களில் இந்த எல்ஜிபிடிக்யூ பற்றி ஏதாவது ஒரு வகையில் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து நம்ம சினிமாவில் போய் எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசலாம், இதை பற்றி நம்ம ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு எப்போ வந்தது? சினிமாவுக்கு போய் நம்ம எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசணும் அதுக்காக அப்படி வராது, அப்படி தாட்டு கிடையாது. நம்ம கதையை எழுதும் போது திட்டமிரண்டு அந்த மாதிரி ஒரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ண கதையை அதை வச்சுதான் அப்படின்னா அது நடந்தது. அடியில் அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்க மாட்டோம். அடியே டோட்டலாக வேறு ஜோனில் தான் இருக்கும். ஹாட்ஸ்பாட் 1ல் எந்த கதையில் ஓகே ஒரு சில இடங்களில் ரைட்டாக பேசியிருப்போம். அது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எல்ஜிபிடிக்யூக்கு சப்போர்ட்டிவாக பேசணுன்றதான் என்னோட கருத்து. ஸோ யாரும் நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னும் போது somebody has to வாய்ஸ் அவுட் இல்லை. ஸோ அது நாம் வாய்ஸ் அவுட் பண்ணலாம், பேச தான் அது நார்மலைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆரம்பத்தில் திட்டமிரண்டுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க? அதான் சொல்கிறேன், அப்படியே நம்ம பிளான் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே திட்டமிரண்டப்போ நம்ம இன்னும் எதுவுமே டைரக்டராக சினிமாவில் எதுவுமே சக்ஸஸே இல்லை. ஸோ அப்போ முதல்ல ஒரு படம் அப்படி சொல்கிறீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல ஏன்டா தலையில் என்ன வைக்கல, அந்த படத்தை பற்றி நான் பேச விரும்பலன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை. பட் ஆனால் இதே எங்கள் ஆஃபீஸில் ஒரு எடிட்டர் நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் 4 வாட்டி பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் இல்லை, சீரியஸாகவே. சரி, ஓகே. அதுக்கடுத்து தெரியல, அவர் யாராவது என்னோட எதிரியா இருப்பாருன்னு நினைக்கிறேன், என்னை கலாய்க்கிறதுக்கு சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் தப்பா சர்க்காஸ்டிக்காக சொல்லுவாங்கல்ல, கேவலமாக ஒரு சட்டையை போட்டு சட்டை சூப்பராக இருக்குடா அப்படின்னுவாங்கல்ல,
அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட். பட் ஆனா அவர் அப்படி சொல்லல. சீரியஸாவே சொல்லும்போது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு தான் சொன்னாங்க. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியலப்பா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் 4 வாட்டி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு. ஐயோ, இது டைரக்ஷன் டீம் பார்த்தா ஆள் வச்சுதானே சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு இல்ல சரி ஓகே. இப்போ திட்டம் 2ல வந்து சொன்ன மாதிரி அந்த எல்ஜிபிடிக்யூ விஷயத்தை பத்தி ஒரு கோரா அதை வச்சிருக்கீங்க. கடைசியில இதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒண்ணு. அதை எப்படி வேணாலும் கன்வே பண்ணியிருக்கலாம். பட் அது ஏன் நீங்க த்ரில்லரா போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா, அது எப்போ பிளான் பண்ணீங்க? அதுக்கான ரைட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல இப்போ எல்ஜிபிடிக்யூ பத்தி நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த கதையை வந்து டிராமாவா ட்ரீட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு படம் அப்படின்னா அதை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு கிடையாது. இப்போ கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்டர் அப்படின்னு சொன்னா இது எனக்கு கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முக்காவாசி பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்க முக்காவாசி பேருக்கு அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அந்த மாதிரி படங்கள் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக மாறிடும், கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்காது, மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு த்ரில்லராக நீங்கள் வச்சு அங்கே ஒரு ட்விஸ்ட்டாக அதை சொல்லி அங்கேருந்து அவங்களோட எமோஷனையோ பெயினையோ சொன்னீங்க அப்படின்னா அது வரைக்கும் அவங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாக தான் பார்ப்பாங்க. அது ஏன்னா அது வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு கிரைம் பேஸ் பண்ணி போகும்போது அவங்க அதை இன்ட்ரெஸ்டடாக பார்த்து அந்த ட்விஸ்ட் அவங்களுக்கு ஒர்க் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்போ டே என்னடா இது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஷாக் வேல்யூ. அங்கிருந்து அவங்க அந்த கதையை சொன்னால் அப்போ அதை பார்ப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஆர்ட் ஃபிலிம் ஜோனில் ஃபீல் ஆகாது. ஸோ அந்த கதையை வந்து இப்படி சொன்னால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ தான் மாத்திரையை வந்து சக்கரை தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, ஆனால் அப்படி சொன்னால் தான் அதை ஒர்க் ஆகுன்ற ஒரு விஷயம் தான். ட்ராமா எடுத்தால் ஒரு பெரிய ரிவ்யூவரே சொல்லியிருந்தார், இதை வந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வை டோன்ட் யூ மேக் இட் அஸ் அ ட்ராமா அப்படின்னு இருந்தார். ட்ராமா எடுத்தால் ஏன் பார்க்குறான்? ப்ரொடியூசர் காசு போடுறாருல்ல, என் காசுனா பரவாயில்ல, நான் ட்ராமா எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தர் நம்மளோட போய் காசு போடுறாரு, அவருக்கு காசு திருப்பி வரணும், அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்படி பண்ணாதான் அவங்க பார்க்கவே செய்கிறாங்க. ஓகே. இப்போ ஜென்ரலாகவே விக்னேஷ் கார்த்திக் அவருடைய அந்த ரைட்டிங் ப்ராசஸில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கு? எங்கேஜிங்காக இருந்துகிட்டே இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கக்கூடாது. என்னடா அப்படின்னு அவங்க அந்த செட்டில் ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு, இந்த சீன் ஒர்க் ஆகலை அப்படின்னா தேட்டரில் ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்கும்போது அந்த சீன் ஏதோ கொஞ்சம் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அந்த போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்களுக்கு எது வேணா இருக்கலாம், அது காமெடியாக இருக்கலாம், இல்லை என்னமோ நடக்க போகுதுன்ற ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஷாக் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு த்ரில்லாக இருக்கலாம், இல்லை இல்லை அந்த லவ் கூட அவங்க கனெக்ட் ஆகி ஒரு ஃபீலில் இருக்கலாம், இல்லைனா அந்த எமோஷனுக்காக அவங்க சைலண்ட்டாக இருக்கலாம். பேசிக்காக இப்போது மியூசிக் இல்லாமல் ஒரு சீன் வந்து வெறும் சைலன்ஸில் இருக்குன்னு வைங்களேன், எவனும் கமெண்ட் அடிக்கக்கூடாது அந்த அந்த இடத்துல. இங்கே முக்கால்வாசி படம் வந்து தேட்டரில் கொஞ்ச நேரம் மியூசிக் இல்லாமல் சைலன்ஸ் விடுறதுக்கே பயம் இருக்கும். ஏன்னா எவனா ஒருத்தன் ஏதாவது கமெண்ட் அடிச்சிட்டான்னு வைங்களேன், தேட்டரே கலகலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த எமோஷனே உடஞ்சிரும். அதுக்காகவே பாதி இடத்துல மியூசிக் ஃபில் பண்ணுறது. ஸோ அப்படி இல்லாமல் அதான் அவங்கள அந்த ஜோனுக்கு போக விடாமல் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. எங்கேஜிங்காக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகே. இப்போ பொதுவாகவே உங்களோட படங்களில் வந்து நீங்கள் ரியாலிட்டியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் இன்ஸ்பயர் பண்ணுற விஷயங்கள், ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும். இருக்கிறது எல்லாமே அதுதானே. இப்போது இந்த ஃபேன் மேட்ரு ரியல் லைஃப்பில் பார்க்குற மேட்ரு தான். ஹாட்ஸ்பாட் 1ல அந்த ரியாலிட்டி ஷோ மேட்ரு ரியல் லைஃப்பில் இப்போ ரியல் லைஃப்லனா உண்மையாகவே அப்படி இதுக்கு சாகலாம் இல்லை. பட் அந்த குழந்தைங்கள ரியாலிட்டி ஷோவில் ஒரு மாதிரி ஓவர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ரியல் லைஃப்பில் பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிறது, நம்ம கேட்குறது, அதை வச்சு தானே நம்ம இன்ஸ்பயர் ஆகி பண்ணுவோம். அதான் இப்போ இந்த கேள்வி எனக்கு ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கதையை நம்மளா வந்து ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வேற. உங்களுடைய படங்களில் மேக்ஸிமம் ரியாலிட்டியை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் கேட்குறேன், எந்த அளவுக்கு உங்களை அந்த ரியாலிட்டியான ரியல் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது? முக்கால்வாசி அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹாட்ஸ்பாட் 1ல அந்த பையன் பொண்ணு மேட்டரும் ரியல். உண்மையாகவே நான் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு இந்த மாதிரி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதை வச்சு தான் பண்ணுது. அந்த அண்ணன் தங்கச்சி சாண்டி கதையில் இருந்த மேட்ரு வந்து ரியல் லைஃப்பில் அப்படி நான் கதை சொன்னதுக்கப்புறம் டீமில் சொன்னானே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அவன் இப்போ தானே இந்த மேட்ரை பேசிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த கால் பாய் மேட்ரு, அது ரியாலிட்டி. எல்லாருமே பண்ணியிருப்போம்ல, எல்லாருமே லவ் பண்ணுற டைமில் வேற யார்கிட்டயாவது கடலை போட்டிருப்போம். நம்ம கடலை போடும்போது அது நமக்கு தப்பாக தெரியாது. அதுவே கேர்ள் ஃப்ரெண்டு பண்ணால் அது பெரிய தப்பு அப்படின்னா, அதான் உனக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, உனக்கு வந்தால் தக்காளி சட்னி, ஏதோ ஒன்று.
அது அந்த அதுவும் அது ஒரு ரியல் லைஃப் தான். ரியாலிட்டி அப்போ எல்லாமே ரியல் லைஃப்ல இன்ஸ்பயர். அதான் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அதனால தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஃபேன்ஸ் மேட்ரு வந்து அதுவும் ரியல் லைஃப்ல அதிகமாக நடக்குது, அதை பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த எபிசோட்ல வந்து ரொம்ப இப்போ பெரிய அளவில் பேசப்படுறது எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு அந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ நமக்கு அப்படியே எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது தமிழ் ராக்கர்ஸ் படத்தில் அவர் சினிமாவை பற்றி ஒன்று பேசியிருப்பார். ஒரு படம் எடுத்தேன் தம்பி அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஆரம்பிப்பார். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இங்கே இருந்தது. ஸோ எம்எஸ் பாஸ்கர் ஒரு பெர்ஃபார்மரா அதில் எந்த அளவுக்கு பேசப்பட்டவரோ அதை விட இது பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எம்எஸ் பாஸ்கர் ஒரு பெர்ஃபார்மரா அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மருங்க. ஏற்கனவே 2-3 இன்டர்வியூல சொல்லிட்டேன். அதில் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். இங்கேருந்து கேமரா ஆரம்பிச்சு அப்படியே சார்ஜன் அவர் கிட்ட போய் இந்த இடத்துல போய் நல்லா போய் நிற்கும். நிற்கிற இடத்துல ஒரு மேட்ரு பேசி அவர் கண்ணிலேருந்து தண்ணி வரணும். அழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் நிற்கும். அப்புறம் புல் பேக் போய் நிற்கும். என்னன்னா கேமரா ஆரம்பிக்கும் போது சார்ஜன் போகும்போது அவர் கண்ணில் தண்ணி இருக்காது, நார்மலாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வரும்போது இந்த நிற்கிற இடத்துல அந்த 30 செகண்ட்ஸில் அவர் ஃபீல் பண்ணிட்டு கண்ணில் தண்ணி வந்துடணும். தண்ணி வந்துட்டு பின்னாடி போகணும். இது வந்து ஒரு ஷாட்டில் பண்ண முடியும். அந்த ஷாட் வந்து 6 டேக் ஏதோ போயிருந்தோம் ஃபார் வேரியஸ் டெக்னிக்கல் ரீசன்ஸு. எனக்கு ஒரு சில இடத்துல மாற்றங்கள் இந்த மாதிரி. ஸோ ஆனால் 6 ஷாட்லேயுமே ஆரம்பிக்கும் போது ஒரு கண்ணில் தண்ணி இருக்காது. இங்கே போய் இங்கே இந்த 30 செகண்ட் நிற்குதுல்ல, அதே இடத்துல அதே மாதிரி கண்ணில் தண்ணி, அதாவது வெறும் நிற்கலாம் செய்யாது, அது மேலே தான் அப்படியே இங்கே கொட்டிட்டு பின்னாடி 6 ஷாட்லேயும் அதை எப்படி அவர் பண்ணுறாருன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ இது எனக்கு எங்கள் டீமுக்கே பயங்கர ஆச்சரியமா எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சீன் எவ்வளோ டைம் எடுத்துச்சு மேக் பண்ணுறது? ஒரே நாள் தான், காலைல 9 to நைட் 9. ஆமாம், ஒரே நாள் தான். ஓகே. இப்போ அதில் அந்த எபிசோடில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லியும் நீங்கள் திருந்தலையாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வச்சுருப்பீங்க. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதை பார்த்துட்டு அவங்க ஃபேன் ஆயிட்டு, ஆனால் அதுக்கு சரியான சிரிப்பு, அதே டைமில் கிளாப் இருந்தது. ஸோ அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாறவே மாறாது. அவர் சொல்லுவார்ல, இதப்பா இந்த படத்துக்கு முன்னாடி போடுற சிகரெட் ஆட் மாதிரி தான். பார்த்துட்டு எத்தனை பேர் தம்ம விடுவாங்கன்னு தெரியாது, அதே மாதிரி தான் பார்த்துட்டு எத்தனை பேர் மாறுவாங்கன்னு தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன தாட் வரும்ல. ஸோ அந்த சீன் பற்றியும் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த சீன் எடுத்ததை பற்றி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள்? அந்த கதை வந்து தப்பாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருந்தோம். டீமில் நிறைய டிஸ்கஷன்ஸு. ஏன்னா முதல்ல இருந்த முதல்ல வேர்ஷன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. படிச்சுட்டு அண்ணா இது தப்பாக இருக்குண்ணே, நம்மள அடிப்பாங்கண்ணே அப்படின்னு. ஏன்டா அப்படின்னும் போது பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்ட், ஆமாம் அப்போது அப்படின்னு பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குண்ணே, அப்போ இதை டைலாக் வச்சிடலாம். அப்புறம் வேற என்ன சொல்ல ஒரு 2-3 விஷயங்களுக்கு நான் சொன்னது தான் டைலாக். நான் சொன்னேன் அப்போ வந்து அண்ணா சூப்பர் வச்சிடலாம், அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில், ஏன்னா கொஞ்சம் தப்பானாலும் நம்ம வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஆயிரும். ஸோ இது ஒரு அந்த காலத்து மனுஷன் ஒருத்தர், அவரோட மூடுக்கு அவர் ஒன்று பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஆடை சுதந்திரத்துக்குள்ளே போகவே கூடாது. அது ஏன்னா அவர் அது தெளிவாக சொல்லுவார். நீ போகிற பப்பு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் உலகம், அங்கே நீ இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு என் ஆஃபீஸ் எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல, ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு புள்ளியில் ஒன்று செய்கிறது அங்கே தான் பிரச்சனை அப்படின்றது. அதை தான் நம்ம மெயினாக பேசுவோம். அந்த ஜென்ரேஷன் கேப்பை தான் பேச ட்ரை பண்ணுது. அது ஒரு சில சூடோ ஃபெமினிஸ்ட்ஸு வேற மாதிரி. அதுதான் கேட்க வந்தேன். ஆக்சுவலாக வந்து அது கரெக்டாக தான் கன்வே ஆகிருக்கு. ஆக்சுவலாக அவர் அதில் ஒரு டைலாக்லேயே மென்ஷன் பண்ணுறாரு. அந்த டைலாக் சொல்லலாமா? ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கப்புறம் ஒன்று கரெக்டான ஒரு விஷயம் சொல்லி அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதில் கரெக்டாக கன்வே ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து இதை தப்பா காட்டிட்டீங்க, தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. நீங்க ஒரு ரிப்ளையும் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியும் சொல்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம கரெக்டா தானே கன்வே பண்ணியிருக்கோம். அது எதிர்பார்க்கறது தான். அவங்க என்ன பண்ணாலுமே அது they will not understand அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அதான் சொல்றேனே, எந்த ஒரு உண்மையாவே ஃபெமினிசம்ன்றது என்னது? ஈக்குவாலிட்டி தான். இப்போ நீயும் நானும் ஈக்குவல்னு சொல்கிறது ஃபெமினிசம். நான் உனக்கு மேலே, நீயும் நானும் ஈக்குவல்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி.
ஃபெமினிசமும் அதான் சொல்லணும். ஆனால் இவங்க எல்லாரையும் சொல்ல, உண்மையாகவே ஃபெமினிசம் பேசுகிறவங்க நான் ஒரு ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான கருத்துக்கள் கரெக்டான கருத்துக்களாக இருக்கும். இப்போ ஒரு பயங்கர பணக்காரன் வந்து நான் ஒரு பணக்காரன் சொல்லிக்கவே மாட்டான். அது அவன் நடந்துக்கிற விதத்திலேயே தெரியும். அவன் அவன் செயல்பாடுகள்லேயே தெரியும்ல. பட் இந்த மாதிரி சூடோவா இருக்கிற ஆட்கள் தான் அதை வாண்டடா ஐ எம் திஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் நடுவில் பசங்களோட அந்த உண்மையான ட்ரூ லவ் வந்து அதையும் கொஞ்சம் தப்பாக காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு புரியல. இது ஒரு கமர்ஷியல் படம். அதில் நான் என்ன இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருங்க, இதுதான் எடுக்கணும், இதுதான் ஷூட் பண்ணணும். அதில் என்ன, அதில் ஒரு 90s கிட்டாக இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லவ்வை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் இப்போ எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜோனில் அதை நம்ம வேற எப்படி காட்டுறது? அந்த கதையே அதுதான். இப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பொண்ணு ஃபியூச்சரில் கிடைக்கிறா, அங்கே லவ்வை பற்றி ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது தான் மேட்ரு. கூட இன்னொரு பையனையும் நம்ம காமிச்சிருக்கோம்ல, நீங்க பொண்ணுங்களா தான் தப்பா காட்டுறீங்க அப்படின்னா, இவன் கூட இருக்கிற ஒரு அந்த ஃப்ரெண்டு அவன் ஒரு பயங்கர பிளே பாயா தானே இருக்கான். அப்போ ஆண்கள் சண்டை போடலாமா, நீ எப்படி ஒரு பையன் அப்படி காட்டலாம் அப்படின்னு சண்டை போட வேண்டியது தானே? கண்டிப்பா முடியாது. இதுல எப்படின்னா இப்போ யாரையுமே வில்லனா போட முடியாது. இப்போ ஒரு லாயரை வில்லனா போட்டோன்னு வைங்களேன், லாயர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீ வில்லனா போடலாம்? போலீஸை வில்லனா போட்டா போலீஸ் எல்லாம் எப்படி போலீஸை வில்லனா போடுவேன்? அப்ப யாரதான் வில்லனா போடுறது? ஆடு மாடை போட்டா அதுக்கும் ப்ளூ கிராஸ்ல இருந்து கண்டிப்பா அப்போ யாரதான் பண்றது? படத்துல எல்லாரும் நல்லவங்க, எல்லாம் நல்ல விஷயங்களை பேசுறாங்க, நல்லவங்களாவே இருக்காங்க, நல்லது நடந்து படம் முடிஞ்சது அப்படின்னா யார் பாப்பா? நீங்க பாப்பீங்களா? நீங்களே பார்க்க மாட்டீங்க. என்னதான் நம்ம ஈக்குவலா காட்டியிருந்தோம் அப்படின்னாலும் அவங்க சைட்ல இருக்கிறது மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்றதுதான் அல்டிமேட். ஆமா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரெடியா இல்லை. இப்போ ஒரு ஒரு ஆர்குமெண்ட்னா ரெண்டு பேரும் பேசணும். நான் பேசணும், நீங்க கேட்கணும், நீங்க பேசணும், நான் கேட்கணும், பதில் வரணும். நான் மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பேன், நான் சொல்றது தான் கருத்து, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கவே முடியாது அப்படின்னா அது ஆர்குமெண்ட்டே கிடையாது இல்லை, அது ஸ்பீச். ஓகே, இப்போ நானும் முன்னாடியில இருந்து பார்த்துட்டேன், அந்த திட்டம் 2 படத்துல இருந்து பார்த்துட்டேன். நீங்க வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்றீங்க, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் காட்டுறீங்க, அந்த எண்டு மட்டும் மக்கள் கையில கொடுத்துட்டு போயிடுறீங்களே, இது என்ன ஐடியாலஜி? திட்டம் 2ஓட எண்டு வந்து அது நான் ஓப்பன் எண்டிங்காக விடணுன்றது என் ஐடியா கிடையாது. அவங்க ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஹீரோவை. ஏன்னா இப்படி ஒரு கதையை நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அங்கே அந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா அப்போ தான் அவன் சொல்லிட்டான், ரிவீல் பண்ணிட்டான். அங்கேருந்து நம்ம 5 மினிட்ஸில் படத்தை முடிச்சாகணும். அதுக்குள்ளே இவங்க எப்படி மாறி அவனை அக்செப்ட் பண்ணாங்க, அதுவே ஒரு கதை. இவங்க என்ன மாதிரி ஒரு மனப்போராட்டம்குள்ளே போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கும், ஜேர்னி இருந்திருக்கும், ஆனால் இவனை மறக்க முடியாமல் இருந்திருக்கும். அதனால வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கூட அவங்க போயிருக்கலாம், ஆனால் அப்போவும் அவங்களால இவனை மறக்க முடியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு ஐ வாண்ட் டு பி வித் ஹிம் அப்படின்ட்டு இவங்க இவ்வளோ ஜேர்னி இருக்கணும்ல. கடைசி 5 நிமிஷத்தில் இவ்வளோ சொல்ல முடியாது. ஸோ அப்போது ஆனால் 5 நிமிஷத்துக்குள்ளே இவங்க ஓகே சொன்னால் பிலீவபிளாகவே இருக்குது. எப்படி இவளால் ஓகே சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட். அந்த 1 இயர் டைம் அப்படின்னு ஒன்று, அதான் அதை வெறும் 1 இயர்னு நம்ம கடந்து போகிறோம். அந்த 1 இயர்ல என்னாச்சு நம்ம காமிச்சாதான் ஆடியன்ஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்றது கன்வின்சிங்கா இருக்கும். கண்டிப்பா. அதனால அது வேற வழி இல்லாம அது அவங்களோட முடிவு, அதை அவங்க கிட்டே விட்டுறலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஏத்துக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்து முடிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் எண்டிங் இருக்கிற மாதிரி ஹாட்ஸ்பாட் 1லையும் கொடுத்துருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி இதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த ஹாட்ஸ்பாட் 2 மச்ல ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு மட்டும் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு சொல்யூஷனே நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஓப்பன் எண்டிங் இருக்கிறது, அதுக்கு மட்டும் ஏன் கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கொடுத்து முடிச்சு? என்னப்பா இது ஓப்பன் எண்டிங்காக விட்டாலும் ஏன் ஓப்பன் எண்டிங்ன்றீங்க? இல்ல அது மட்டும் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, மாறவே மாட்டாங்க அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணிருந்தீங்களே, அதனால. அப்படி இல்லை, தம்பி ராமையா கதையிலையும் ஓப்பன் எண்டிங் கிடையாது, அதுலயும் அவர் பேசி தானே முடிக்கிறாரு. கடைசி கதை ஓப்பன் எண்டிங்கா, 3வது கதை ஓப்பன் எண்டிங்கா? என்ன நடக்குதுன்றது நான் 3ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ அதனால தான். ஓ, அது ஓப்பன் எண்டிங் கணக்குல வந்துருதோ? ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் ஐஷின் என்ன பண்ணா அப்படிங்கிறது நமக்கு. ஆமா ஆமா கரெக்ட். தம்பி ராமையா சார் கதை ஓப்பன் எண்டிங் கிடையாதுல்ல. சரி, அதனால இது மேட்ச் பண்ணி. ஆமா ஆமா, 2 ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து வெங்கட் பிரபு சார் கூட அடியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரே ஒரு டைரக்டர், நீங்க அந்த படத்துல ஒரு டைரக்டரா இருந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? அண்ட் இந்த டைம்ல இப்போ மங்காத்தா வேற ரிலீஸ் ஆச்சு, ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த டைம்ல அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா, ஒரே டைம்ல படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற? அவர் ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு பர்சனுங்க.
ஒரு டைரக்டரெல்லாம் தாண்டி ஒரு ஒரு மனுஷனாகவே அவர் பயங்கர ஸ்வீட்டு. அதாவது ஒரு சில பேரை பார்த்தா சரி இவங்கள மாதிரி நம்ம இருந்தால் சூப்பராக இருக்கும்ல ஒரு கேரக்டராக, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஆட்டிடியூட்லாம் எதுவுமே கிடையாது. சுத்தமாக ரொம்ப ரொம்ப அதான் நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் கூட 4 நாளோ 5 நாளோ தான் ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அவர் பயங்கர நான் ஒரு டைரக்டர் அதெல்லாம் எதுவுமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான். ஒரு சில இடங்களில் கார்த்திக் என்னன்னு கூப்பிட்டாரு, நான் விகேன்னு கூப்பிட்டாரா என்னன்னு கூப்பிட்டாரு ஞாபகம் இல்லை. இங்கே இது இப்படி போட்டுக்கவா, இது நல்லாயிருக்கும் சார், சூப்பர் சார் போட்டுக்கலாம். எனக்கு அவரை ஒரு ஒரு ஃபேனாக அவரை டைரக்ட் பண்ண ஒரு ஃபீல் தான். ஏன்னா நான் அவரோட ஃபேன் தான். ஸோ அவரை டைரக்ட் பண்ண ஒரு ஃபீல் தான் இருந்தது. மற்றபடி இப்போ இந்த டைமில் பேசலாம், மங்காத்தா வராமல் இருந்தது தான் எங்கள் படம் இன்னும் இப்போது என்ன கலெக்ட் பண்ணுச்சோ அதை விட இன்னும் ஒரு டபுள் ட்ரிபிள் பண்ணியிருக்கோன்றாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைடில். பட் ஓகே பரவாயில்ல, மங்காத்தா வந்தும் நம்ம படத்தை வெற்றி ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா. கண்டிப்பா. இப்போ விபி சாரோட ஃபேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுல பர்டிகுலரா இந்த மங்காத்தா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால கேட்குறோம், மங்காத்தா படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கும்? அந்த டைம்லலாம் நான் தீவிர அந்த கிரேசி விஜய் ஃபேன் மோட்ல அப்போ படம் நல்லா இருக்கா என்னடா சொல்றீங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் தேட்டரில், பார்த்துட்டு ஒன்றும் அவ்வளோ சிறப்பா நம்ம வாண்டடா நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோன்னு ஒரு சோனில் இருப்போம்ல, அந்த சோனில் இருந்த டைம் அது. இங்கே பார்த்தேன் இந்த டிரைவன் பிரார்த்தனா டிரைவன் ஓப்பன் தேட்டரு, இப்போ அது மூட்டாங்க. அங்கே பார்த்தேன் பயங்கரமாக இருந்தது ரெஸ்பான்ஸ், தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பிளாஸ்ட். அதுவும் எண்டில் மை டியர் தலை அந்த இடம்லாம் உச்சக்கட்ட பிளாஸ்ட்டு. படமாக அதில் அஜித் சாரை செம்ம ஸ்டைலிஷாக, ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஸ்டைலிஷ் மூவிஸ். பில்லாவை மங்காத்தாவான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஜோனில் ஸ்டைலாக இருக்கும். ஆனால் இதில் தான் அதில் ரொம்ப ரிஜிடாக இருப்பார் அஜித் சார். ரொம்ப அப்படியே சைலண்டாக திரும்ப பேசி. இதில் தான் ஓப்பனாக ஒரு மாதிரி என்னடா இப்போ பார்த்தேன் இந்த தேட்டர் இதெல்லாம், ஓகேனா இப்படி பண்ணியிருக்காரு இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் பண்ணாரா ரோல்ஸ்ன்னு கூட தெரில. அந்த ஸ்வாகு, அதுவும் அப்போ அவர் இருந்த லுக்குக்கு இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதான் அந்த டைமில் நான் வந்து மாற்று கருத்தில் சும்மா ஒரு முட்டு கொடுப்போம்ல, உருட்டு அந்த மாதிரி அடம் ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பில் தான் இருந்தது. ஆனால் அது அஜித் சாரோட கரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஃபிலிம்ஸ். ஓகே சூப்பர். திரும்ப நம்ம ஹாட்ஸ்பாட் 2 வச்சுக்கு வரும்போது இப்போது தம்பிராமையா சார் வந்து சொல்கிறாரு 2050, அதாவது ஃபியூச்சரில் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கல்ச்சரும் மாறதுக்கு இருக்குது, அது இல்லாமையே கூட போகலாம். அப்போ ஒன்று பூமர் இருந்தால் சொல்லுவாங்க, அப்படி ஒன்று இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வந்து 2050 அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் லவ்வும் வந்து இதாகுது. ஸோ ஃபியூச்சரை நீங்கள் இப்படியும் ஒன்று சொல்லியிருக்கீங்க, அப்படியும் ஒன்று காட்டியிருக்கீங்க. இந்த பக்கமும் ஒரு குத்து அந்த பக்கமும் ஒரு குத்துன்றீங்க. இதை பற்றி சொல்லுங்கள். ஃபியூச்சரில் வந்து 2040 திரும்பவும் லவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன ஒரு ஐடியாலஜியில் நீங்கள் அப்படி சொன்னீங்க? எல்லாம் ஒரு கற்பனை தாங்க, நான் ஜோசியக்காரனா. ஆமாம், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். இப்போ நைட்டு மழை பெய்யலாம், மழை பெய்யாமல் இருக்கலாம், குளிரலாம் குளிராமல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் இது ஒரு கற்பனை, இது ஒரு கற்பனை. ஓகே, டைம் ட்ராவல்னாலே அந்த ஃபோன் அப்படிங்கிற விஷயம் வச்சிடுறீங்களே, வேற என்ன பண்றது? டைம் டிராவல்னா ஃபோனு வாட்ச் தாண்டி மெஷின்னா பட்ஜெட் அதிகம், சிஜி பண்ணணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் கொடுறா, அடியால ஒரு ஃபோனு, இங்க ஒரு ஃபோன், அவ்வளோதான். ஃபோன்னா ஈஸி, காசு பிரச்சனை இல்லை. வாட்ச்னா கூட அந்த வாட்ச் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணணும். கண்டிப்பா. ஃபோன்னா அதெல்லாம் இல்லை, அதுதான் ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிச்சிடலாம். ஓகே, அது மட்டும்தான் ரீசன். அது இதில் ஃபோன் கால் மூலமாக பேசுகிறாங்கன்றதுல கதையே. ஸோ அதனால ஏன்னா தற்செயலாக தான் இவர் பேசுகிறாரு. ஸோ அதனால ஃபோன். ஓகே, இப்போது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? ஏன்னா இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸு படத்துடைய ஆரம்பத்தில். அதே மாதிரி இங்கே அஸ்வினுக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா நான் ஒரே பையன், அண்ணன் தங்கச்சி கிடையாது, வீட்டில் ஒரே பையன் தான். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு காலேஜ் நான் 10th அப்புறமே முக்கால்வாசி நாள் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ஏன்னா அப்போ என் வீடு வந்து ஸ்கூல் கேட்கனாரு. கரெக்டாக 10th முடிச்சுட்டு 11th போகும்போது வீடை வந்து மடிப்பாக்கம்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு 3 பஸ் மாறி வருவேன். காலைல 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வருவேன். ஸோ அடிக்கடி அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்குவேன். ஸோ 11th 12th முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கினது. காலேஜ் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட என் வீட்டில் நான் தனியாக இருந்தது கிடையாது. நான் தான் என் கூட எப்பயும் ஒருத்தன் 2 பேர் இருப்பாங்க. ஸோ முன்னாடிலாம் என் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஒரு மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க.
அதுக்கு ஏன்னா அவங்களுக்கே எப்போ அது புரிஞ்சதுன்னா எங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பைக் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சு 6 மாதம் பெட் ரெஸ்ட். இந்த 6 மாதம் ஃபுல்லாக டெய்லி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஸோ அப்படியே வீடே கலகலகலன்ட்டு இருக்கும். ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது. நான் சுச்சு போகும்போது அந்த யூரின் கேன் எடுத்து போடுறது அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கானுங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்னோட இன்னர்ஸ்லாம் துவச்செல்லாம் போட்டிருக்கான். ஸோ அது மாதிரி நிறைய இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் அவ்வளோ நிறைய டைமில் சப்போர்ட்டிவெல்லாம் இருந்தது. கோவிட்ல மை அப்பா பாஸ்டவே அப்போல்லாம் எல்லாருக்கும் கால் பண்ணி டே யாரும் வராதிங்கடா ஏன்னா கோவிட். அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டு, ஒருத்தனுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்து, சின்ன குழந்தை. அவனெல்லாம் வந்துட்டான். ஒருத்தன் வந்து குழந்தை அப்போ தான் பிறந்தது. அவன் அந்த பிபிடி கிட்ட போட்டு வந்துட்டான். வராதுன்னு சொன்னல ஒன்று இல்லை மச்சான் எப்படி வராமல் இருக்க முடியும் வந்துட்டான். இன்னொருத்தன் வந்துட்டு தள்ளி, அதாவது ஹாஸ்பிட்டல் வாசலில் நாங்கள் இருக்கோம். அவன் வந்து இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி, இல்லைடா நான் கிட்ட வரல, ஏன்னா அவன் வீட்டில் அவன் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட். அப்போ நான் கிட்ட வரலடா, ஆனால் என்னால் வராமல் இருக்க முடியல, நான் தள்ளியாவது நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மீட்டர் தள்ளி நின்றுருந்தான். அதான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினாலே அது ஒரு எபிசோட் நிறைய கதை சொல்லலாம். ஓகே, ஷார்ட்டாக சொல்லுங்கள், எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? எல்லாமே அதான் சொல்கிறேனே, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. யாராவது பேரை விட்டால் பிரச்சனை. பிரியன்னு ஒருத்தன் என்னோட உயிர் நண்பன். பிரவீன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, இப்போ யூஎஸில் இருக்கான். சந்தீப் அவனை இப்போ யூகேல இருக்கான். பிரசாத், சுரேஷ், அதான் பேரை விட்டு பிரச்சனை. ஜோசப், இப்போ இந்த படத்தோட கேமராமேன், 2 கேமராமேனில் ஒருத்தன் ஜோசப். அவன் ஆக்சுவலி கேமராமேனாக தான் சின்ன பையன், என்ன ஃப்ரெண்டு. ஆனால் எப்படி சொல்கிறது, அண்ணான் தான் கூப்பிடுவான். பட் ஆனால் என்னோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 10 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு தான் எல்லாமே 10-12 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சரி, அப்படியே டிஃபைன் லவ் ப்ரோ. ஏன்னா உங்கள் படத்தில் வந்து லவ்வை புனிதமாகவும் காட்டுறீங்க. ஒரு ஃபோன் காலில் மட்டுமே லவ் பண்ணுற ஒன்றும் இருக்குது. அதே மாதிரி இப்போ அடியிலேயே ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அவர் கம்பேர் பண்ணுறது தலைமுடி கூட தான் கம்பேர் பண்ணுவார். லவ் அப்படிங்கிறது வந்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி. சில பேருக்கு அது கட் பண்ண உடனே வளர்ந்துரும், சில பேருக்கு முடி கொட்டுற மாதிரி திரும்ப வரவே வராது. அடியில் மைக்கேல் கேரக்டர் சொல்லுவாங்க. அது அந்த கேரக்டர் சொல்கிறது. எனக்கு லவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகுது 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. தெரிஞ்சே கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும் ஒரு ஆள். இது வரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது கிடையாது எனக்கும் அவனுக்கும். பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர லவ்விங். ஸோ லவ்ன்றது அதான் ப்ரோ, எல்லாருமே லவ் பண்ணுறது தானே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஆனால் அது கரெக்டான ஆள், கரெக்டான பார்ட்னர். லவ்னா நான் வெறும் இந்த பாய் கேர்ள் அவங்கள வச்சு மட்டும் சொல்கிறேன். கரெக்டான பார்ட்னரை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். இங்கே நிறைய பேர் வந்து ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ இந்த பொண்டாட்டி ஜோக்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்களா. எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டி அப்படி இல்லைன்றதுனால அப்படி சொல்லும் போதெல்லாம் டீமில் இவர டார்ச்சர் பண்ணுறான்ப்பா அப்படின்னு என்ன திட்டுவானுங்க பயங்கரமா. சரிடா போதும்டா உன் பொண்டாட்டி போறா நிறுத்துறா அப்படின்வானுங்க. மேவே ஷீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட். ஐ அம் சோ லக்கி டு ஹேவ் ஹர். ஓகே சூப்பர். உங்கள் ஒய்ஃப் மேலே வச்சிருக்க லவ் அப்படிங்கிறத தாண்டி சினிமா மேலே நீங்கள் வச்சிருக்கிற லவ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அதில் திட்டமிரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடியிலையும் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படி வச்சு அதை கொஞ்சம் குறைக்கணும். ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் அடுத்துலையும் அது இருக்கு வச்சிருக்கீங்க. ஹாட்ஸ்பாட் 2 மச்லையும் அதே மாதிரி தான் சினிமாவை பேஸ் பண்ணி இவங்க ஃபேன் அவங்க ஃபேன் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அவங்களோட எல்லா படத்துலையும் சினிமா இருந்திருக்குல்ல. அவாய்ட் பண்ணணும் அதை கோயிங் ஃபார்வர்ட். ஆனால் அடுத்துலையும் இருக்கு, என்ன பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ பஞ்சு நல்லா தேங்க்யூ இட்ஸ் மை சாய்ஸ். ஓகே சொல்லுங்க, சினிமா மேல நீங்க வச்சிருக்கிற எல்லாம். என் பொண்டாட்டிக்கு ஈக்குவலா சினிமாவை லவ் பண்றேன், அது அவளுக்கே தெரியும். அது ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷன் ப்ரோ. ஒன்ஸ் நீங்க அது உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, மணி சாரோ யாரோ சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் லைக் அ பக், ஒன்ஸ் பெட்டன் யூஆர் பெட்டன் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். அது ஒரு வாட்டி நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக. ஓகே சூப்பர் ப்ரோ. அந்த இப்போ மூவிஸும் சரி, படத்தில் வர கேரக்டரும் சரி, ஒவ்வொருத்தருடைய பேரும் வேறு வேறு மாதிரி மாற்றி கொஞ்சம் படங்கள் லைட்டாக ஸ்பூஃப் பண்ணுற மாதிரிலாம் வருது. தமிழ் படம் 2 நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது தமிழ் படம் 2 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சு? லொல்லு சபா தான் தமிழ் படம். ஆக்சுவலி நான் விஜய் டிவிலே லொல்லு சபாவோட பெரிய ஃபேனு. அதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எப்படி இருக்குமோ அதுதான் தமிழ் படம் 1.
தமிழ் படம் 2வும் அதுதான். ஆனா இது எப்படி ஸ்பூஃப் ஆகும்? இது வந்து 2050ல 50 இல்ல இருக்கும்போது அந்த மாற்றங்களை காட்டுறதுக்கு நம்ம இதை வச்சு சொன்னா ஈஸியா அது புரிஞ்சிரும். அது ஹியூமராகவும் ஒர்க் ஆயிரும், அவங்களுக்கு புரிய வச்சிருவோம் அப்படின்றதுனால தான் அது ஸ்பூஃப்ல அது வராதே. சரி ஓகே ப்ரோ. இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றீங்களா, ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம இதை பத்தி பேசலாமா, இதை எடுக்கலாமா வேண்டாமா, இதை பத்தி நம்ம சொல்லலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்களா, அதை சொல்லாம விட்டுருக்கீங்களா? எனக்கு இதை பத்தி பேசணும்னு ஒரு ஐடியா இருந்தது, பட் ஆனால் இதெல்லாம் நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். நான் விட்டுருக்கேன், அதெல்லாம் எடுக்கல, அது மாதிரி விட்டுருக்கேன். இதுலயே இந்த ஃபேன் மேட்டர் வந்து எடுக்கும்போது எடுக்கலாமா வேணாமான்ற டிஸ்கஷன்ஸ்லாம் இருந்தது, டீமுக்குள்ள இருந்தது. பட் ஆனால் எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்தேன். ஒரு சில விஷயங்கள் எடுக்கல. அது மேபி ஃபியூச்சர்ல வர்றதுக்கு ஏதாவது எடுக்கலாம் இருக்கலாம். எடுக்கலாம். அதே மாதிரி திட்டம் 2 வந்து திட்டம் 3 வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு அது இருக்கு? கஷ்டம் அது. ஏன்னா அடியில பேக்ரவுண்ட்ல இருந்தது பார்த்தேன். அப்படியா? ஒரு சீன்ல திட்டம் 3 அப்படின்னு இருந்தது. ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இருந்துச்சு. இல்ல திட்டம் 2021ல ரிலீஸ் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. இப்ப பார்ட் 2 அதை திட்டம் 3 வருதுன்னா எவ்வளவு பேர் அதுக்கு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹாட்ஸ்பாட் 3 வரப்போகுது அப்படின்னா இதை பார்த்த ஆடியன்ஸ் அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அது அந்த எக்ஸைட்மெண்ட் அது கொடுக்குமான்னு தெரியல. அண்ட் அதை தாண்டி அதுல 3 பண்றோம் அப்படின்னா அதை ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அதை சொன்னா நீங்க சொன்ன மாதிரி டிராமா மாதிரி தான் பண்ணணும். ஸோ ட்ராமா மாதிரி பண்ணா அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அது கொஞ்சம் டவுட்டு தான், தெரியல. ஓகே, இது நீங்க வந்து இப்போ ஹாட்ஸ்பாட் டூ மச் இதுல இருந்து சொல்லலாம், இல்லை வேற எந்த படத்துல இருந்து வேணா சொல்லலாம். உங்களோட என்டையர் ஜேர்னிலே மறக்க முடியாத ஏதாவது ஒரு மூமெண்ட் படம், உங்களோட படம் ரிலேட்டடா அதை ஷூட் பண்ணும்போதோ இல்லை படத்துக்கு அப்புறம் அந்த ரிசப்ஷன்லயோ? பெரிய வைடான கேள்வி இது. மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் நிறைய. அட்லீஸ்ட் இதுல ஹாட்ஸ்பாட் டூ மச்ல கூட நீங்க சொல்லலாம், ஏதாவது ஒரு சீன் ஷூட் பண்ணும்போதோ. ஷூட் பண்ணும்போது சொல்றீங்களா இல்லை படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வர ரெஸ்பான்ஸ்? ஷூட் பண்ணும்போது மறக்க முடியாத மூமெண்ட்டா? இல்லைனா இந்த ஒரு சீன் நான் ஷூட் பண்ணும்போது டீமில் இருக்கிற எல்லாரோட ரெஸ்பான்ஸும் வேறு மாதிரி இருந்தது, பயங்கரமாக கனெக்ட் ஆகி இந்த கிளாப்பிங் மூமெண்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. அது நிறைய சீன் தான். எம்எஸ் பாஸ்கர் சீனுக்கு அது நடந்தது. அந்த சிங்கிள் ஷாட்டு எடுத்த உடனே ஃபுல் அங்கே எல்லாருமே 100 பேர் எல்லாருமே கேட்டுருந்தாங்க. அது ஓகே. மறக்க முடியாத மூமெண்ட்டுன்னு ரெஸ்பான்ஸ் தான் மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்குது. ஷோ போட்டும் போது முடிச்சிட்டோம், ஹாட்ஸ்பாட்டும் முடிச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ளே இருக்கும்ல. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, ஒர்க்கா இல்லையா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம தான் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காத ஃப்ரெஷ் ஆடியன்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் அப்போ நமக்கு அதோட ரெஸ்பான்ஸ் தெரியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் வேணால் சொல்லலாம். அது நான் தேட்டருக்கு வெளியே தான் இருந்தேன். ஸோ நான் ஜென்ரலாக உள்ளே உட்கார மாட்டேன், உள்ளே பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வெளில இருக்கும்போது அந்த கைத்தட்டி சிரித்து சத்தம் வந்து வெளில எனக்கு அது மேபி ஓகே. ஆர் நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், செலிப்ரிட்டி கிட்ட இருந்து வந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது ஒரு படத்துக்கு, ஹாட்ஸ்பாட் 2க்காக இருக்கலாம், இல்லை உங்களோட படம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த படத்துக்கு இந்த ஒரு செலிப்ரிட்டி கிட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்தது. ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் வேணால் சொல்லலாம். ஏன்னா அப்புறம் ஒருத்தரை சொல்லிட்டோன்னா இன்னொருத்தர் வந்து அப்போது என்னை விட அவர் பெருசா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்லிட்டா அது சொல்லுங்கள் சேஃப். ஃபஸ்ட்டு வந்து யுவர் ஷேம் ஃபிலி 2 ரிலீஸு 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லரே பெரிய பஞ்சாயத்தை க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி அந்த 3 நாள்லே என்னடா இது, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது 4 மணிக்கு நாங்கள் அப்போ திட்டமிட ஆஃபீஸில் தான் இருக்கோம். அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். ஸோ 4 மணிக்கு ரிலீஸ் ஆன உடனே அங்கேயே ஸ்க்ரீன் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ நாங்களும் ஆஃபீஸில் சும்மா உலகத்தோடு சேர்ந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நாங்களும் சேர்ந்து பார்க்குறோம். ஒவ்வொரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் யூடியூப்பில் 10,000 வியூ இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு ரெஃப்ரெஷ்க்கும் 10,000 வியூஸ் இன்க்ரீஸ். ஏன்னா அது மொதல் நாளே 2 மில்லியன் 2.5 மில்லியன் ஏதோ பைத்தியகாரத்தனமாக வியூஸ் போயிட்டு இருந்தது. கரெக்டாக இங்கே அந்த 32 மினிட்ஸ் முடியுது ஷார்ட் ஃபிலிம். முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மினிட்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு கால் அதான் வருது. ஹலோ அப்படின்னா, ஹலோ நான் ராம்ஜி பேசுகிறேன் அப்படின்னா. ராம்ஜி யாருன்னு தெரில. சொல்லுங்கள், நான் கேமராமேன் ராம்ஜி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு. எனக்கு அப்போவும் யாருன்னு தெரில, அப்போ தெரில எனக்கு. சொல்லுங்கள் அப்படின்றேன். நான் சாரி கேட்க தான் கால் பண்ணேன், நான் மன்னிச்சிருப்பா. ஏன்னா நான் ட்ரெய்லர் 3 நாள் முன்னாடி பார்த்துட்டு உன்னை ரொம்ப அசிங்கமாக திட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அசிங்கமாக திட்டினேன். யார் இவன் அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டினேன். இப்போ தான் படம் பார்த்து முடித்த உடனே கால் பண்ணி நம்பர் வாங்கி கால் பண்ணேன். சூப்பராக பண்ணியிருக்கேன், நான் என்னமோ நினச்சேன், என்னமோ பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு.
கிளியர் பண்ணிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ சார் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கேமராமேன் ராம்ஜின் கூகுளில் அதுக்கப்புறம் தான் சர்ச்சே பண்றீங்க. 1001 புதுப்பேட்டையே வருதானா அது மாதிரி. ஐயோ என்ன எனக்கு அதெல்லாம் ஒன் ஆஃப் ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஐயோ அப்படின்னு மறுபடியும் சார் சாரி சார் நீங்க டப்புன்னு எனக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டு இல்லை உண்மையாகவே ஜெனுவனா ஃப்ரம் த ஹார்ட் பயங்கரமாக பேசினார். அதுதான் எனக்கு, ஏன்னா அந்த டிசாஸ்டர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் மறுபடி ஒரு கரியர் சேஞ்சிங் ஷார்ட் ஃபிலிம் ஷேம்ஃபுல்லி 2 அதான் என்னோட ஐடென்டிட்டியே மாற்றின ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன்றதுனால அது மறக்க முடியாத ஒரு. ஓகே, சூப்பர் பிரதர். இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் 2 வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒவ்வொன்றிலே வந்து ஒரு எபிசோட் மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆந்தாலஜி. இப்போ இந்த பார்ட்டு அடுத்து இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சில கமெண்ட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதை வந்து நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வரணுமா, ஏன் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணலாமே இந்த மாதிரி ஆந்தாலஜியாக நீங்கள் எடுக்கும்போது? வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது சினிமாவை எப்படி மாற்றுதுன்னு நினைக்கிறீங்க? ஓடிடி சினிமாவை எப்படி மாற்றுது, முன்னாடி எப்படி மாற்றுச்சுன்னா ஓகே ஓடிடி பிஸ்னஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி ப்ரொடியூசர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் முதல்ல 4 கோடிக்கு எப்படி 2 கோடிக்கு படம் எடுத்தால் 6 கோடிக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 4 கோடிக்கு வாங்கினாங்க. அப்புறம் 3 கோடிக்கு வாங்கினாங்க. இப்போ வாங்குறதே இல்லை. இப்போ பேப்பர் வியூ பெரிய ஹீரோக்கள் படங்கள் மட்டும் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்க வாங்குறதுக்கே எக்கச்சக்கமாக. ஸோ அப்படி மாறிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். முன்னாடி சினிமா எப்படி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா தேட்டரில் படம் பண்ணணும், இப்போ தேட்டர் நினச்சி தான் நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்ற ஜோனுக்கு மறுபடியும் ஓடிடி வந்து சினிமாவை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? ஹாட்ஸ்பாட் அதுவும் சரி, ஹாட்ஸ்பாட் 2 மச்சும் சரி, ஓடிடிலேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. இந்த மாதிரி ஆந்தாலஜி இதை வந்து ஏன் தேட்டருக்கு கொண்டு வாங்க? இப்போ ஹாட்ஸ்பாட் 2-வை ஹாட்ஸ்பாட் 1 கூட நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஹாட்ஸ்பாட் 2-வை நீங்கள் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற ஃபீல் வந்து வேற. நீங்கள் ஒரு 200 பேரோட தேட்டரில் அதை சிரித்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடித்து அது ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு வைப் இருக்குல்ல தேட்டரில், அது நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த வைப் கிடைக்கவே கிடைக்காது. டாக்டர் படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஆனால் நான் தேட்டரில் 4 வாட்டியே அதை பார்த்தேன். அந்த படம் எனக்கு உணவை பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ண படம் சிவகார்த்திகேயனோட டாக்டர். ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இது சிரிப்பே வரல அப்படின்ற மாதிரி. அந்த படம் ஒரு தேட்டர் படம், அதில் நீங்கள் அந்த க்ரௌடோடு என்ஜாய் பண்ணுற ஒரு வைப் தான் அந்த படம். ஸோ அது பிளாக் காமெடி, இது பிளாக் காமெடி கிடையாது. பட் ஆனால் இது தேட்டரில் இன்னும் செம்மையாக அந்த வைபாக ஒர்க் ஆகும் அப்படின்ற ஃபீல் தான். ஸோ அதனால இது தேட்டர். ஆமாம். ஓகே. இப்போ ஹாட்ஸ்பாட் 3க்கு வேற ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருக்கீங்க, அது என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? இப்போ கண்டிப்பாக பண்ணுவோம், ஏன்னா படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு சக்ஸஸ் மீட்டு. ஸோ 3 இப்போவே நம்ம ப்ரொடியூசர்ஸ் இப்போவே 1 3 பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இது நான் ஹாட்ஸ்பாட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் மற்ற படங்கள் பண்ண வேணாமா? ஸோ அடுத்து ஒன்று பண்ணுறேன், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பாக 3 பண்ணுவோம். ஓகே, அடுத்த கொஷினும் நமக்கு இதுதான். இப்போ ஹாட்ஸ்பாட் 2 ஹாட்ஸ்பாட் 3க்கு வேற கொடுத்துருக்கீங்க. ஹாட்ஸ்பாட் தாண்டி வெளியே படங்கள் அடுத்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அடுத்து இப்போது ஏப்ரல்லேருந்து ஷூட் போகிறோம். யார் என்னன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக தான் வரும். நான் எப்படி சொல்ல முடியும்? ஓகே சரி, அதை விடுங்க. உங்களுக்கு யாராவது இந்த ஒரு ஆக்டர் கூட நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு? அப்படி கிடையாது ப்ரோ. நான் கதை எழுதிட்டு அந்த கதைக்கு யார் அப்படின்றது தான். நான் ஜென்ரலாகவே இந்த டீம்லேயே தான் திட்டுவாங்க, நீங்கள் அடுத்து பெரிய ஹீரோ வச்சு பண்ணுங்க, பெரிய ஹீரோ வச்சு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. ஆனால் எனக்கு அது என்னை ட்ரைவ் பண்ணவே மாட்டேங்குது. எனக்கு நான் நினச்ச கதையை ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணுன்றது தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ முதல்ல கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் கிட்ட போய் நரேட் பண்ணி அந்த ப்ராசஸ் தான். ஓகே, என்ன மாதிரியான ஜானரா அடுத்து நான் பண்ண போகிறது? கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் பண்ணோம். ஆமாம், அது நீங்கள் ஹாட்ஸ்பாட் 2ல் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற, எல்லாரும் பேசக்கூடிய ஒரு மேட்ரு. பயங்கர காமெடியாக ஒர்க் ஆகும். அது நான் காமெடி ட்ராமா மாதிரியா? ட்ராமா கிடையாது, ஃபன் காமெடி. நான் என்ன சொன்னாலும் ஓவராக தான் இருக்கும், ஆனால் ஓவராகவே இருக்கட்டும் பரவாயில்ல, அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனால என்னை கேட்டவங்க எல்லாருமே உச்சக்கட்டமாக பிளாஸ்ட் ஆகி நரேஷன்லேயே சிரிச்சிருக்காங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து அதில் கம்பேர் பண்ணால் அதான் சொல்கிறேன், ஹாட்ஸ்பாட்டில் தேட்டரில் அந்த செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஒரு வைப் ஃபீல் பண்ணுறீங்களா, அதுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். அது எப்படா தேட்டரில் பார்ப்போன்ட்டு தான் எனக்கு இருக்குது. நாங்கள் டீம்லேயே தான் பேசிக்கிட்டோம் இன்னைக்கு காலையில் கூட, இதுக்கே இப்படின்னா அதை என்னால் நினைக்கவே முடியல. ஏன்னா அது அப்படி இருக்கும்.
ஓகே சூப்பர் பிரதர். நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பொதுவாக விக்னேஷ் கார்த்திக் அவருடைய படங்கள்ல காமெடி அதுதான் என்னோட பெஸ்ட். இது வரைக்கும் நான் பண்ணதுல அதுதான் என்னோட பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்க போகுது. இருக்க போகுது. அதுக்கப்புறம் எது பண்ணாலும் அதுக்கப்புறம் கூட அதை என்னால் திரும்ப இது பண்ண முடியுமான்னு தெரில. அதான் ஓவராக தான் பேசுகிறேன், எனக்கு தெரியுது. ஆனால் அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே சூப்பர் பிரதர். சீக்கிரமாக அந்த படத்தை பார்ப்போம். அந்த அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக நான் ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்த நிறைய இன்டர்வியூஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சீரியஸாக சும்மா சொல்ல, எல்லா இன்டர்வியூலையும் இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் நான் கேட்குறேன். இன்டர்வியூ செக் பண்ணி பாருங்கள், பழைய இன்டர்வியூலாம் எல்லாத்துலேயும் அதை சொல்லியிருக்க மாட்டேன். உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களுடைய அடுத்தடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய படங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறேன். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.